சேரா மச்சான் வந்துடுறேன். இரா நான் கூப்பிடுறேன்டா. ஏன் என்னாச்சு அழுவுறீங்க? ஒன்றும் இல்லை. ஒன்றுமே இல்லாததுக்கா இவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்க? ஏங்க இங்கே தெரிஞ்சவங்கள்ட்ட தாங்க எதுவும் சொல்லக்கூடாது, தெரியாதவங்கள்ட்ட என்ன வேணால் சொல்லலாம். எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. எனக்கு அதில் விருப்பமே இல்லை. ஏங்க எதுவும் லவ் எதுவும் பண்ணுறீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்புறம் என்னங்க, ஓகே தானே? சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா தான் என்னை வளர்க்குறாங்க. நானும் படித்து நல்ல வேலைக்கு போய் எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் பற்றி யோசிக்கணும். சரிங்க, அதுக்கு ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் அப்பா கிட்ட போய் பேச வேண்டியதானே? எங்கள் அப்பாவுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். அவங்கள மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன். சரிங்க, அந்த மாப்பிள்ளையாவது பேசி பார்க்கலாம்ல? அவரை பார்த்ததும் இல்லை, அவர் நம்பர் கூட என்கிட்ட இல்லை. அப்புறம் எப்படி நான் பேசுறது? அட போங்க. நான் ஒன்று சொல்கிறேன். எப்படி உங்கள் அப்பா சொன்னால் நீங்கள் கேட்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் சொன்னாலும் உங்கள் அப்பா கேட்பாருங்க. முன்ன பின்ன யாருன்னு தெரியாது என்கிட்டயே சொல்கிறீங்க, எல்லாம் தெரிஞ்சு உங்கள் அப்பாட்ட சொல்கிறது இதுக்குங்க பயப்படுறீங்க? சரிங்க, எங்கள் டைம் ஆயிடுச்சு, பஸ் வந்துடுச்சு. நீங்கள் பாருங்கள், ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நல்லதே நடக்கும். பாய்ங்க. நான் ஒன்றும் தப்பாக நினைக்கலங்க. நீங்கள் சொன்னாலும் உங்கள் அப்பா கேட்பாருங்க. அப்பா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்ப்பா. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுமா? மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கால் பண்ணாங்க. நான் 2 வருஷம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலான்னாங்க. மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணால் ஒன்றை தான் பண்ணுவேங்கிறாரு. அப்போ எனக்கு மாப்பிள்ளை ஃபோட்டோ இருந்தால் காமிக்கிறீங்களா? ஏங்க எதுவும் லவ் எதுவும் பண்ணுறீங்களா?